சிம்பிளான, ஹெல்த்தியான, அதே சமயம் எஃபெக்டிவான ஃபுட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய டாக்டர்ஸ் வந்து இட்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்த பிளேஸ்ல இருக்கிற ஃபுட் ஐட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெண்பொங்கல் தான். அந்த அளவுக்கு வெண்பொங்கல்ல நம்முடைய உடம்பு பல பெரிய வியாதிகள்ல இருந்து காப்பாற்றக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். ஸ்லீப்பிங் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பொங்கலுக்கு நம்ம ஒரு செல்ல பேர் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதாவது வெண்பொங்கல் சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மாதிரி மந்தமா இருக்கும், தூக்கம் பயங்கரமா வரும். ஸோ இதனாலதான் ஸ்லீப்பிங் டேப்லெட் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஏன் வந்து வெண்பொங்கல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கம் வருது அப்படிங்கிற ரீசனையும் இந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெண்பொங்கல் தயாரிக்கிறதுக்கு தேவையான மெயின் இன்கிரீடியன்ஸ் என்ன ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரிசியும் சிறுபருப்பும் தான். இதுல அரிசிக்கு பதிலா நிறைய திணை வகைகள், அதாவது சாமை, வரகு, குதிரவாளி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வெயிட் லாஸுக்கும் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. பொங்கல்ல பொதுவா கார்போஹைட்ரேட், புரதம், நார்ச்சத்து, சீரான கொழுப்பு இந்த மாதிரி நிறைய மேக்ரோ இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதால இது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு டயட்டீஷியன்ஸ்லாம் சஜஸ்ட் பண்றாங்க. சரி, வெண்பொங்கல் இருக்கக்கூடிய டாப் 5 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய கட் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்றது. அதாவது ஜீரணம் ஆகக்கூடிய ஒரு ஈஸியான ஃபுட்டு தான் வெண்பொங்கல். நம்மள நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்பைசியான ஃபுட்டு சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், உடனே வயிற்றுல வந்து ஒரு எரிச்சல் தரக்கூடிய ஒரு உணர்வு வந்து இருக்கும். இதை வந்து காம் பண்றதுக்கு வெண்பொங்கல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யாருக்காவது டைஜஷன் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா உங்களுடைய மார்னிங் டிஃபன் ஐட்டம்ஸ்ல வெண்பொங்கலை தாராளமா சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்த ஹெல்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய உடம்பை டீடாக்ஸ் பண்றது. இப்போ இந்த டீடாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கு. நிறைய சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தாலும் சரி, இல்லை கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் சரி, டீடாக்ஸ் பண்றது எப்படி, டீடாக்ஸ்னால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு கொட்டி கிடக்குது. இதை பார்த்து நிறைய பேர் இண்டிவிஜுவலாக ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து கரெக்டான டாக்டர்கிட்ட போய் அவங்களோட கைடன்ஸ் பண்ணி உடம்பை வந்து டீடாக்ஸ் பண்றது எப்படி அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இவ்வளோ வந்து நீங்க மெனக்கிடவே வேணாம். சிம்பிளா உங்க உடம்ப டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அடிக்கடி வெண்பொங்கல் உங்க உணவுல சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்முடைய அன்றாட ஃபுட் ஹேபிட்ஸ்ல வந்து நமக்கே தெரியாம நிறைய விதமான நச்சு பொருட்களை வந்து உணவு அப்படிங்கிற பெயர்ல நம்ம உடம்புக்குள்ள செலுத்திட்டு இருக்கோம். இதனால நம்முடைய உடம்பு வந்து நம்மளுடைய நாலேஜ் இல்லாமலேயே பயங்கர டாக்ஸிக்கா மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த டாக்ஸிக்கை வந்து பாடியில இருந்து வெளியேற்றணும் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் வந்து வெண்பொங்கலை நீங்க உங்க உணவுல அடிக்கடி சேர்த்துக்கிறது தான். ஸோ உங்க உடம்பை டீடாக்ஸ் பண்ணணும், இயற்கையாகவே டீடாக்ஸ் பண்ணணும், அதிக செலவில்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வெண்பொங்கலை உங்க சாய்ஸ்ல வச்சுக்கலாம். ஸோ வெண்பொங்கலுடைய அடுத்த ஹெல்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய இம்யூனிட்டியை அதிகப்படுத்துறது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு வந்து குறைவா இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்தாதான் உடனே நமக்கு வியாதிகள் அப்படிங்கிறது சீக்கிரம் அண்டாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்முடைய உடம்புல இந்த இம்யூனிட்டி பவரை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் வெண்பொங்கல் தான். பொதுவாக சித்த ஆயுர்வேதா இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்புல பித்தம், கபம், வாதம் அப்படின்னு 3 தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோஷங்களை விரட்டினா நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து அண்டர்லைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த தோஷங்களை விரட்டி நம்முடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் வெண்பொங்கல் தான். ஸோ அடுத்த ஹெல்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்றது. வெயிட் லாஸுக்கு எப்படி வெண்பொங்கல் ஹெல்ப் பண்ணும்? பொதுவாக வந்து வெண்பொங்கல் சாப்பிட்டா ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், ஸ்லீப்பியாக இருக்கும், வெயிட்லாம் வந்து அதிகமாயிடும் அப்படின்னு தானே இருக்கு. நீங்கள் வந்து எப்படி வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ வெண்பொங்கலில் வந்து கலோரிகள் ரொம்பவே குறைவு, அதே போல் கெட்ட கொழுப்புகளும் வந்து இதில் குறைவு. ஸோ இது மட்டும் இல்லாமல் வெண்பொங்கலில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம சாப்பிட்ட உடனேயே நமக்கு ஒரு ஃபில்டான ஃபீலிங் கிடைக்கும். அப்பாடா போதும், இப்போதைக்கு வேற எதுவுமே இதுக்கு மேலே சாப்பிட வேணாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஃபில்டான ஃபீல் இருக்கிறதுனால நம்ம மேற்கொண்டு நொறுக்கு தீனிகள் சாப்பிட மாட்டோம். ஏதாவது ஃபுட் கிரேவிங்ஸ் வந்தாலுமே அதுதான் வயிறு ஃபுல்லாக இருக்கு, இதுக்கு மேலே சாப்பிடணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து பீட் பண்ணும். ஸோ இதனால நம்ம தேவையில்லாத எக்ஸ்ட்ரா உணவுகளை வந்து வெண்பொங்கல் சாப்பிட்டோம் அப்படின்னா எடுக்க மாட்டோம். இதனால நமக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஈஸியாக நடக்கும். ப்ளஸ் வெயிட் லாஸ் கண்ட்ரோல், அதாவது வெயிட் வந்து கெயின் ஆகக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு
நினைக்கிறவங்களுக்கும் வெண்பொங்கல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு உணவு தான். அடுத்த ஹெல்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபுட்டு தான் வெண்பொங்கல். நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்த மாதிரி வெண்பொங்கல் செய்யறதுக்கு தேவையான விஷயம் வந்து அரிசி, சிறுபருப்பு. இதுல அரிசிக்கு பதிலா வரகு, சாமை, குதிரைவாலி இந்த மாதிரி திணை வகைகளை வந்து சேர்த்து வெண்பொங்கல் செய்யறது அப்படிங்கிறது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு அந்த இன்சுலின் சுரப்பு அப்படிங்கிறத கண்ட்ரோல்ல வைக்கும் அப்படின்னு நிறைய டயட்டீஷியன்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றாங்க. இதனால உங்களுக்கு ஒரு சுகர் வந்துருச்சு அப்படின்னா ஒரு நம்ம விருப்பப்பட்டதை சாப்பிட முடியாது, நாள் முழுக்க வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாவே சாப்பிடணும், ஒரு மாதிரி போரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஐட்டம்ஸை வெண்பொங்கல்ல, அதாவது அரிசிக்கு பதிலாக திணை வகைகளை சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பிகினிங்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது வெண்பொங்கல் சாப்பிட்ட உடனே நிறைய பேருக்கு வந்து ஏன் ஒரு மாதிரி மந்தமா இருக்கு, தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, இதுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ல பெயர் கூட இருக்கு. ஸோ ஏன் வந்து வெண்பொங்கல் சாப்பிட்டா நமக்கு இந்த மாதிரி ஒரு டயர்ட் ஸ்லீப்பி ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெண்பொங்கல் வந்து மோஸ்ட்லி அரிசியில செய்யும் பொழுது அரிசி அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட்டை நம்ம வேக வச்சு சாப்பிடும்போது அது உடனே வந்து நம்ம உடம்புல கரைஞ்சிரும். இதனால நம்முடைய உடம்புல இன்சுலின் அளவு அப்படிங்கிறது அதிகமாகும். இன்சுலின் அளவு அதிகமாகும் போது நம்முடைய உடம்புல என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு ஒரெக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்கு. இன்சுலின் அளவு அதிகமாகும் போது இந்த ஒரெக்சின் ஹார்மோன் அப்படிங்கிறது அளவு கம்மியாகிரும். இதனால நமக்கு ஒரு மந்தமான ஒரு ஃபீல் ஏற்படும். இது மட்டும் இல்லாம இன்சுலின் அளவு அதிகமாகும் போது நம்முடைய மூளையில ஹைபோதலாமஸ் அப்படிங்கிற பகுதியிலிருந்து மெலனின் கான்சென்ட்ரேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிறது சுரந்து நம்ம ஒரு தூக்க நிலைக்கு வந்து கொண்டு செல்லுது. இதனாலதான் வெண்பொங்கல் சாப்பிட்டா நமக்கு தூக்கமான மந்தமான ஒரு நிலைமை அப்படிங்கிறது ஏற்படுது. சரி, பொங்கல்ல உங்களுக்கு பிடிச்சது வெண்பொங்கலா சக்கரை பொங்கலா அப்படின்னு கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள்.